Hello guys, welcome to my channel DarkSmod. இன்னைக்கு வந்து நம்ம எபிசோட் 4ல வந்து என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னா டிவைசர்ங்கற டாபிக்கை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த டிவைசர் டாபிக் வந்து நான் ஷார்ட் ஃபார்மா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்புறம் வந்து நீங்க கோடிங் நான் காமிக்கிறப்ப வந்து அதுல இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ டிவைசர் வந்து என்னன்னா இப்போ நீங்க 10 ன்னு இன்புட் பண்றீங்க கோடிங் இது அவுட்புட்ல டெர்மினல்ல. சோ அந்த 10 இன்புட் பண்ணனும் அது எப்படி காமிக்குதுன்னா இப்போ 52 ன்னு காமிக்குது எக்ஸாம்பிள். ஓகேவா? 52 1 கூட வச்சுக்கலாம் 152. ஓகேவா? ஏன்னா அந்த 152 வந்து நீங்க டிவைட் பண்ணாலும் சரி அது 10 வரும். இப்போ 10 1 10 தானே. ஸோ அந்த 1 வந்து வந்திருக்கு. ஸோ அந்த 1 முடியும். அப்புறம் வந்து 5 1 2 நான் ஏன் சொன்னேன்னா இப்போ 5 2னா 10 தானே டிவைட்ல. ஸோ அந்த 5 2 முடியும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் புரியலன்னா என்னோட கோடிங்கை பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ வாங்க தாமதமாக்காம வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்புட் ஃபங்க்ஷன் செய்யணும். ஸோ நான் வந்து என்னன்னு செட் பண்ணுறேன்னா நம்னு செட் பண்ணுறேன். நம்னா நம்பர். ஓகேவா? நான் ஷார்ட் ஃபார்மாக செட் பண்ணுறேன். நீங்கள் வேறு எதாவது செட் பண்ண போறீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் வந்து நான் இன்டெஜன் வைக்கிறேன். இன்டெஜனா நம்பர். ஓகேவா? அதனால் நான் இன்டெஜன் வைக்கிறேன். இன்டெஜர் பிரேக்கெட்டுக்குள்ளே வந்து இன்புட் வச்சுட்டு, ஏன்னா நம்ம இன்புட் பண்ண போகிறோம், அதனால இந்த இன்புட் இதை வந்து செய்யணும். இன்புட் ஃபங்க்ஷன். ஓகே, இன்னொரு பிரேக்கெட் வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு டெக்ஸ்ட் வைக்கிறேன். நான் வந்து என்ன வைக்கிறேன்னா ப்ளீஸ் enter a number to divide வைக்கிறேன். ஓகேவா? ப்ளீஸ் enter a number to divide வைக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்தது வந்து கீழே என்ன செய்யணும்னா நான் இன்னொரு இடத்த விட்டுறேன். ஓகே, கீழே வந்து என்ன செய்யணும்னா லீஸ் ரேஞ்சுன்னு நான் ஒரு வேரியபிள் செட் பண்ணுறேன். நீங்கள் வேறு ஏதாவது பேர் வைக்க போறீங்கன்னா வச்சுக்கலாம். ஓகேவா? லீஸ் ரேஞ்சுன்னு வச்சுட்டு ஈக்குவலுக்கு அடுத்தது வந்து லிஸ்ட்னு வைக்கிறோம். ஓகேவா? அப்போ தான் வந்து அது லிஸ்ட் பண்ணோம். நம்ம என்ன ஃபங்க்ஷன் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி லிஸ்ட் பண்ணோம். ஓகேவா? லிஸ்ட் ரேஞ்சுன்னு செட் பண்ணிட்டு கண்டிப்பாக அந்த ரேஞ்சுன்னு அந்த எழுத்து இருக்கணும். ஓகேவா? ரேஞ்சுன்னு வச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து பிரேக்கெட்னு வைக்கிறோம். பிரேக்கெட் வச்சுட்டு 1 வைக்கிறேன். 1 கோமா வச்சுட்டு கோமாக்கு அடுத்தது வந்து நம் பிளஸ் 1. ஸோ இந்த ஃபங்க்ஷன் மூலம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஏன் அப்படி வச்சுன்னு. இப்போ 1 கோமான்னு வச்சா நீங்கள் ரன் பண்ணுறப்ப வந்து அது எப்படி வரும்னா ஆன்சரே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வரும். அதனால தான் வந்து நான் இங்கே 1 வச்சிருக்கேன். கோமா அடுத்தது வந்து நம்ம என்ன இன்புட் பண்ணுறோமோ அந்த இன்புட்க்கு அந்த இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து 6 வந்து இன்புட் பண்ணுறேன். இந்த இடத்துல அவுட்புட் ரன் பண்ணுறப்போ. ஓகேவா? 6ன்னு இன்புட் பண்ணோன்னே அது ரன் பண்ணி உங்ககிட்ட கொடுக்குது 1 2 3 6ன்னு. ஏன்னா வந்து அந்த எல்லா நம்பரும் வந்து நீங்கள் டைம்ஸ் பண்ணால் வந்து 6 வந்து வரும். ஓகேவா? அதனால அது வரிசையாக கொண்டு வரும். ஆனால் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரும். ஓகேவா? ஏன்னா 1லையும் இருக்கு 6 1 6. ஸோ அது 1ஐயும் கொண்டு வரும். ஓகேவா? அதனால தான் வந்து நான் 1 செட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம் பிளஸ் 1 வச்சிருக்கேன். ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து நான் என்டர் கொடுத்துட்டு கீழே வந்து டிவைசர் லிஸ்ட்னு ஒரு வேரியபிள் செட் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் வேறு ஏதாவது செட் பண்ண போறீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். டிவைசர் லிஸ்ட்னு செட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது வந்து நான் இந்த சிம்பிள் வைக்கிறேன். ஓகேவா? இந்த சிம்பிள் நீங்கள் வைக்க போறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இது கண்டிப்பாக வேணும். நீங்கள் ஒருவேளை லிஸ்ட்டு உருவாக்க போறீங்கன்னா. ஓகேவா? ஏன்னா நான் இங்கே லிஸ்ட்டுன்னு வச்சிருக்கேன், அதனால இது வேணும். ஓகே, அப்புறம் வந்து என்டர் கொடுத்துட்டு கீழே வந்து நான் for if ஸ்டேட்மெண்ட் வைக்கிறேன். ஓகேவா? ஃபார்னு வச்சுட்டு for நம்பர்னு வச்சிடுறேன். நம்பர் அது ஒரு வேரியபிள் தான், நானே செட் பண்ணிட்டேன். ஓகேவா? நம்பர் இன் லீஸ் ரேஞ்ச். இந்த லீஸ் ரேஞ்சை வந்து நான் கால் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷன் அப்போ தான் வந்து வேலை செய்யும். ஓகேவா? ஸோ லீஸ் ரேஞ்சுன்னு கால் பண்ணுறேன். லீஸ் ரேஞ்சுன்னு வச்சுட்டு என்டர். ஸோ அடுத்தது வந்து என்டர் கொடுத்துட்டு இது கீழே வந்து நான் இஃப் ஸ்டேட்மெண்ட் செய்ய போகிறேன். ஸோ இஃப்னு வச்சுட்டு நம்னா வந்து நான் சொல்லியிருந்த மாதிரி தான் இந்த நம்ம இன்புட் பண்ணுற நம்பர் வந்து இங்கே கால் பண்ணுறேன். ஓகேவா? அப்புறம் வந்து சிம்பிள் வந்து மாடுலஸ் வைக்கிறேன். மாடுலஸ் வந்து நான் நார்மலாக சொல்லியிருந்தேன். மாடுலஸ் வந்து டிவைட்க்கு வந்து ரொம்ப பாய்ப்பாங்க, அதனால் நான் மாடுலஸ் வைக்கிறேன். ஸோ நம்னு வச்சுட்டு நம் மாடுலஸ் நம்பர்னு வைக்கணும். ஓகேவா? நம் மாடுலஸ் நம்பர்னு வச்சுட்டு அப்புறம் வந்து ஈக்குவல் 0ன்னு வைக்கிறேன். ஓகேவா? அப்போ தான் வந்து அது 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வரும். ஸோ அது இங்கே கூட நம்ம செட் பண்ணியாச்சு 1. ஓகேவா? ஸோ அது கண்டிப்பாக நாட் பாசிபிள், 0லேருந்து ஆரம்பிக்காது. ஏன்னா நான் வந்து இங்கே செட் பண்ணிட்டேன் 1. ஓகேவா? நம் மாடுலஸ் நம்பர் 0. ஏன் நான் அப்படி வச்சிருக்கேன்னா அப்போ தான் வந்து நம்ம இன்புட் பண்ணுற நம்பர் வந்து 0க்கு கீழே இருந்தால் வந்து கண்டிப்பாக எரர் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் வந்து இங்கே செட் பண்ணிட்டேன் நம் மாடுலஸ் நம்பர் 0. ஸோ மினிமமே வந்து 0. ஓகேவா? மேக்ஸிமம் வந்து கண்டிப்பாக 100க்கு மேலே தான். ஓகே, 0ன்னு வச்சுட்டேன். 0ன்னு வச்சுட்டு என்டர் கொடுத்துட்றேன். என்டர் கொடுத்துட்டு கீழே வந்து டிவைசர் லிஸ்ட்னு வைக்கிறேன். ஓகே, டிவைசர் லிஸ்ட் வந்து இதை கால் பண்ணுறேன். இந்த லிஸ்ட் இது அப்போ தான் வந்து நம்ம என்னோட ஃபங்க்ஷன் இது வேலை செஞ்சோடனே அது வந்து இந்த ப்ராக்கெட்குள்ளே வந்து வெளியாகும் ஆன்சர். ஓகேவா? டிவைசர் டாட் append. அப்புறம் வந்து இதுக்குள்ளே வந்து நம்பர் கால் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து ஏற்கனவே இங்கே பண்ணிட்டேன் அப்புறம் மாடுலஸ் நம்பர் டிவைட் நம்பர்னு பண்ணியாச்சு. ஓகேவா? ஈக்குவல் 0ன்னு. ஸோ அது வந்து 0க்கு அடுத்தது வந்து 1 தானே. ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணி கொண்டு வரும் நம்மளுக்கு நம்ம என்ன நம்பர் இன்புட் பண்ணுறோமோ. ஓகேவா? அடுத்தது வந்து என்டர் கொடுத்துட்டு கீழே இங்கே ஓரத்தில் கொண்டு போயிடணும். ஓகேவா? இங்கே நடுவில் இங்கே எங்கேயும் கொண்டு வந்துடாதீங்க, அப்புறம் எரர்னு காமிக்கும். ஓகே, பிரிண்ட் வச்சுட்டு பிரிண்ட்குள்ளே வந்து நம்ம என்ன கால் பண்ணோம், டிவைசர் லிஸ்ட்டை வந்து திருப்பி கால் பண்ணோம். டிவைசர் லிஸ்ட் கால் பண்ணியாச்சா?
தோ இந்த டிவைசர் லிஸ்ட். ஏன்னா இதுதான் வந்து லாஸ்ட் ஃபங்க்ஷன் நம்ம செட் பண்ணுது. இந்த நம்பரை வந்து நம்ம கால் பண்ணியாச்சு இதுக்குள்ளே, ஓகேவா? ஸோ எல்லா ஃபங்க்ஷனும் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நீங்கள் ரன் பண்ணுறப்போ வந்து எப்படி ஆகும்னா, ஸோ இங்கே பாருங்கள், ப்ளீஸ் என்டர் நம்பர் டு டிவைட்னு காமிச்சிருக்கு. ஸோ நான் வந்து ஏதாவது நம்பர் இன்புட் பண்ணுறேன், 8 இன்புட் பண்ணுறேன். ஸோ வந்து அது எப்படி வெளியாகும்னா 1 2 4 8. ஏன்னா வந்து 1ஓட டைம்ஸ் டேபிளில் வந்து அது இருக்குது 818, ஓகேவா? அதே மாதிரி தான் 2, ஓகே 248 தானே, 248 தானே, அதனால தான் வந்து அது 2வும் வந்திருக்கு. 4 சொன்னல 248, அதனால் இந்த 2வும் 4வும் சேர்ந்து வந்திருக்கு, 8ம் வந்துடும், ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து டிவைட்னு 8ன்னு வச்சுருக்கோம். ஸோ அது 8ம் வந்துடும், ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் டிவைட்டோட அதோட என்னென்ன நம்பர் வந்து அந்த நம்பருக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ 8ல் வந்து டிவைட் நம்பர்ஸ் வந்து 1 2 4 8 இருக்குது, ஓகேவா? ஸோ கைஸ் இவ்வளோ தான், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப ஈஸி தான், ஓகேவா? ஸோ கைஸ் எனக்கு தெரிஞ்சு வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கோடிங்க, ஓகேவா? ஓகே, வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, ஓகே. அப்புறம் வந்து யார் இப்போ புதுசாக என்னோட சேனல் பார்க்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து அந்த பெல் ஐக்கன் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் ஆல்ல கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து நான் இப்போ புதுசாக போடுற வீடியோலாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், ஓகேவா? ஸோ இப்போ பார்க்குறவங்களில் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து புது வியூவர்ஸாக இருக்கலாம். நீங்கள் வந்து அநேகமாக எபிசோட் 1லேருந்து எபிசோட் 3 பார்க்காம வந்திருக்கலாம், ஓகேவா? நான் மேலே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதற்கும் டாட்டா பை பாய், டார்க் ஸ்மோட்.